10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போட்டோ ஜியோ அமைப்பினர் போராடி வரும் நிலையில் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் அமிர்தகுமார் தலைமையில் பொதுப்பணித்துறை அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பழகன் இணைப்பில் உள்ளார். அன்பழகன், வணக்கம். போராட்டக்காரர்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. அந்த அமைப்பினர் எப்ப போயிருக்காங்க, அவங்க ஒரு அரை மணி நேரம் பேசி முடிச்சதுக்கு ஜாக்டோ ஜியோ வர போறாங்க. இவங்க ஒரு முக்கிய கோரிக்கை என்னன்னா, பொதுவாக பழைய ஓய்வு திட்டம் உட்பட 10 வருஷ கோரிக்கையில வலியுறுத்தி தான் அந்த போராட்டத்தில் ஈடுபட போறாங்க. இதனாலதான் 6ஆம் தேதி போராட்டம் நடைபெறும் கூட்டம் சூழல்ல இப்பொழுது இந்த பேச்சுவார்த்தை கழிச்சிருக்காங்க. காலையில் இவங்க எல்லாம் தயார் இருக்கும் போது இப்போ தற்பொழுதுதான் இந்த பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. 2 அமைப்பினருக்குமே தனித்தனியாக இந்த பேச்சுவார்த்தை நடக்குது. குறிப்பாக ஆசிரியர் சங்கங்களோட நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசு துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்பணும், பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வரணும், அதே போல ஆசிரியர்களுக்கு உரிய ஊதியம் வழங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதை ஏற்கனவே சொன்ன பழைய ஓய்வூதிய திட்டம், அப்புறம் அரசு துறையில் காலியா பணியிடங்கள், அப்புறம் அரசு துறையில் காலியா பணியிடங்கள் காலி பணியில் நிரப்பணும், அதே போல் தகுந்த ஊதியம் வழங்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் பண்ண உள்ளாங்க. இந்த சூழலில் தற்பொழுது பேச்சுவார்த்தை கழிச்சுடுறாங்க. இப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிற அமைப்பு பார்த்திங்கன்னா போட்டோ ஜியோ அமைப்பினர் இப்போ உள்ளே போயிருக்காங்க. இவங்க ஒரு அரை மணி நேரம் பேச்சுவார்த்தை தொடங்க அப்புறம் கூட இன்னொரு அமைப்பினர் வர்றாங்க. ஜாக்டோ ஜியோ அமைப்பு அடுத்த ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இவங்க பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடன் பேச்சுவார்த்தை நடக்கும். அதுக்கப்புறம் தான் இவங்க எந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க அது ஒத்து போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு விஷயங்கள் வரும். ஏன்னா இந்த ஏற்கனவே இந்த பேச்சுவார்த்தை முடிவில் இவங்களை பொறுத்த வரைக்கும் போராட்டம் தொடருமா இல்லையாங்கிற விஷயம் பேச்சுவார்த்தை முடிஞ்சால் தெரியும். தற்பொழுது மேலே பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த அமைப்பு போட்டோ ஜி அமைப்பினர் முடிஞ்ச பிறகு அவங்க நம்ம செய்தியாளர் சந்திப்பாங்க. அதை தொடர்ந்து ஜாக்டோ ஜி அமைப்பினர் பேச போகிறாங்க. பரணி, போட்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டம் அறிவித்திருக்கிற நிலையில அமைச்சர் ஏவா வேலுவை சந்தித்து பேச இருக்கிறாங்க. இது குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அன்பழகன்.